أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நிகழ்த்தப்படுகின்ற உரை மூலம் நானும் நீங்களும் பயன்பெற வேண்டும் என்றிருந்தாலும் சரி, எம்முடைய வாழ்க்கையின் முறையில் வாழ்ந்து சேர்த்து எழுப்பப்பட்டு எம்முடைய முடிவுகள் நல்லதாக அமைந்து இருந்தாலும் இவை அனைத்துக்கும் அவசியமானதும் அடித்தளமானதுமானது தக்வாவாகும். அல்லாஹ்வை பயப்படுகின்ற உணர்வு, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆதரவு வைத்து அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்கின்ற, விலக்கல்களை விட்டும் விலகி வாழ்கின்ற, நரகத்தை பயந்து வாழ்கின்ற அந்த உணர்வுகள் பொருந்திய அந்த தக்வா எங்களிடத்திலே எம் வாழ்வை கட்டி எழுப்புகின்ற அஸ்திவாரமாகவும் எம் வாழ்வை காக்கின்ற கேடயமாகவும் அமையுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் நல்லதை நல் எண்ணத்தோடு கேட்போம். கேட்கின்ற நல்ல விடயங்களின் அடிப்படையில் வாழ்வோம்.
மௌத்தாகின்ற போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக மௌத்தாகுவோம். கபறுகளிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய உதவியால் அவன் விரும்புகின்ற நல்ல பதில்களை சொல்லுவோம். நாளை மறுமையிலே மஹ்ஷர் வழியிலே அரசுடைய நிழல் பெற்று ஹவுலுல் கௌதரிலே நீரருந்தும் பாக்கியம் பெற்று சுவர்க்க சோலையில் சுகமாக புகுந்து வாழும் பாக்கியம் பெற்றவர்களாக மாறுவோம், மாற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடும் அவாவோடும் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு நமக்கு தக்குவாவை ஒரு கேடயமாகவும் ஒரு அஸ்திவாரமாகவும் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, தக்குவா என்பதை நினைவூட்டுதல் என்பது ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. அது எம் வாழ்வின் உயிரோட்டத்துக்கு உதவும் இரத்தத்தை போன்றாகும். இரத்தமில்லா மனிதன் வெறும் சதைப்பிண்டமாக மாறிவிடுவது போன்று தக்குவா உணர்வில்லாத மனிதன் உப்புச்சப்பில்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து இம்மையையும் இழந்து மர்மையையும் இழந்து கை சேதப்படுகின்ற பெரும் துப்பாக்கியவானாக மாறுவான் என்கின்ற அடிப்படையில் தன் உபதேசங்களின் போதெல்லாம் பெருமானார் அவர்கள் பெரும்பாலும் உணர்த்திய ஒரு விடயம்தான் இந்த தக்குவாவை பற்றியதாகும். அது உயிரோட்டமாக இருக்கின்ற மனிதர்கள் உயிருள்ள நல்ல ஜீவன்களாக, நல்ல உணர்வுள்ள நல்ல மனிதர்களாக வாழ்வார்கள். அதன் அடிப்படையில் மரணிப்பார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் பெறக்கூடிய நல்ல பலாபலங்களை மௌத்துக்கு பின்னால் பெறுவார்கள். எனவே அப்படி நற்பயன் பெறக்கூடிய நல்லடியார்களாக வாழ்வதற்கு தக்குவாவை கேடயமாக எம் அடித்தளமாக வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு நாம் முயல வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அண்மைய காலங்களாக நம்முடைய பயான்களிலும் பேச்சுக்களிலும் அடிக்கடி பலர் பேசுகின்ற ஒரு விடயம்தான் ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற விடயங்கள் நமக்கு அடிக்கடி நினைவூட்டப்படுகின்றன. நாமளும் அதை சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். ஒரு ஃபித்னாவுடைய காலத்திலே வாழ்கிறோம் என்று. உண்மையிலே குர்ஆனும் சுன்னாவும் இந்த ஃபித்னாவை பற்றி பேசி இருக்கிறது. அந்த ஃபித்னா என்றால் என்ன? குர்ஆனில் சுமார் 60க்கு மேற்பட்ட இடங்களில் இந்த ஃபித்னாவோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை பற்றி பேசி இருக்கிறார்கள். அதை பற்றி விழிப்புணர்வூட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த ஃபித்னா என்றால் என்ன? அந்த காலத்தில் நாம் உண்மையில் வாழ்கிறோம் தானா? அதிலிருந்து எம்மை காக்க நாம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுத்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற விடயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாவை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் ஃபித்னாவை பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறது. அது பயன்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றவாறு பல பொருள்களில் அதனை பயன்படுத்தி இருக்கிறது. பொதுவாக நமக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஃபித்னாவை 2 அர்த்தத்திலே பயன்படுத்துவார்கள். ஒன்று குழப்பம், இன்னொன்று சோதனை. ஃபித்னாவை குழப்பம் என்ற அர்த்தத்திலும் சோதனை என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்துவார்கள். ஆனால் குர்ஆனில் அந்த அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் சோதிக்கப்படாமல், சோதனைகள் என்கின்ற அல்லாஹ்வுடைய அந்த பரீட்சைக்குள் உட்படுத்தப்படாமல் சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று விட்டு மௌத்தாகி விட்டு போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அஹஸிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா நாங்கள் ஈமான் கொண்ட அவர்கள் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவர்கள் சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்பட்டு விடுவார்கள்
அவங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமாக அவங்க மனம் போன போக்குல அல்லது அவங்க விரும்புகிற வாழ்க்கை ஒன்று அமைச்சு கொண்டு அவர்கள் வாழ்ந்து விட்டு போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படாமல் இருப்பார்களா? அப்படி இருக்கலாம் என்று நினைக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான். எனவே சோதனை அல்லாஹ்வால் நான் பரீட்சிக்கப்படுவது கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், பிரச்சனைகளை உண்டு பண்ணி சோதிக்கப்படுவது என்கின்ற கருத்திலும் அல் குர்ஆனில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தாண்டி சத்தியத்தை விட்டும் தடுப்பது, அதே போன்று பாவங்களிலே ஒருவன் மூழ்குவது, நயவஞ்சகத்தனமாக ஒருவன் நடந்து கொள்வது, உண்மையை விளங்கியும் ஏற்றுக்கொள்ளாமல் விரட்டை வேஷம் போடுகின்ற தன்மை, அதே போன்று சத்தியத்தில் இருந்து புரண்டு அசத்தியத்தில் வாழ்கின்ற தன்மை அல்லது இரண்டையும் குழப்பிக்கொண்டு பிரித்தறிய முடியாமல் அவன் தடுமாறுகின்ற நிலை, மற்றவர்களை கொலை செய்தல், சிறைபிடித்தல், அதே போன்று மனிதர்களுக்குள் கருத்து முரண்பாடுபட்டு பிரச்சினைப்பட்டு ஒற்றுமை இழந்து வாழ்கின்ற தன்மை, இப்படி பல்வேறு அர்த்தங்களில் அல் குர்ஆன் இந்த ஃபித்னா என்கின்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே சோதனை என்கின்ற அடிப்படையில் மட்டும் அது பயன்படுத்தவில்லை. குறிப்பாக அறிஞர்கள் இந்த ஃபித்னா என்கின்ற சொல் பயன்பாட்டுடைய மொத்த வடிவத்தை எடுத்து பார்த்தால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற விடயங்களில் இருந்து எவையெல்லாம் ஒரு மனிதனை திசை திருப்புமோ, நெறியுறச் செய்யுமோ, விலகி வாழ தூண்டுமோ, அப்படியான இந்த உலகத்தின் நிகழ்வுகள் எல்லாம் ஃபித்னா என்ற அடிப்படையிலே சொல்வார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனாக, அல்லாஹ்வால் அவன் மௌத்தாகின்ற போது அங்கீகரிக்கப்படுகின்ற தகுதியோடு அவன் இருக்கின்ற நிலையில் இந்த உலகத்தில் இருக்காமல் அவனை நெறிபுறச் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை எல்லாவற்றுக்கும் ஃபித்னா என்கின்ற அர்த்தம் என்ற சொல் பயன்படுத்தப்படும் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதுதான் சரியான விளக்கமும் கூட. மனிதனை இறைவன் என்ன நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தில் வாழாமல் அவனை புரட்டுகின்ற, நெறிபுறச் செய்கின்ற, திசை திருப்பி விடுகின்ற அத்தனையும் மனிதனுக்கு ஃபித்னாதான். இந்த ஃபித்னாவுக்குள் மனிதன் மாட்டாமல் இருக்க வேண்டும். இந்த ஃபித்னா இறைவன் சோதனைக்காக வலிந்து ஏற்படுத்துவான். அது பல்வேறு கோணங்களில் வரும். இயற்கை அனர்த்தங்களாக வரும், பெற்ற பிள்ளைகளால் வரும், உழைத்த பணத்தால் வரும், கூட வாழும் உறவுகளால் வரும், எம் மீது கோபம் கொண்ட, குரோதம் கொண்ட, எம் மார்க்கத்தின் மீது பொறாமை கொண்டவர்களால் வரும், மார்க்கத்தை விளங்காதவர்களால் வரும். பல்வேறு கோணங்களிலும் எம்மை வழிகெடுத்து திசை திருப்பி விடுகின்ற சூழல்களும் சூழ்ச்சிகளும் உருவாகும். இந்த சூழல்களுக்கும் சூழ்ச்சிகளுக்குள்ளும் சிக்கி விடாமல் தன்னை காத்து பக்குவமாய் தன் வாழ்வை செதுக்கி எடுக்கின்றவன் தான் வெற்றியாளர். இந்த ஃபித்னா என்கின்ற புயலுக்குள் சிக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் உலக வரலாற்றின் அந்திம காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் தோன்றிய காலத்தின் அந்திம காலங்கள் என்றால் உலகம் அழிவை நோக்கி நெருங்கிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உலகம் அழிகின்ற அந்த அழிவை நோக்கிய நெருங்கிய காலம், எம் ஈமானின் அடிப்படையில் உலகம் அழியும் காலத்தை, மறுமை தோன்றுகின்ற காலத்தை நோக்கி நெருங்கிய கட்டத்திலே இருக்கிறோம். உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து அது இருந்த காலம்,
இனி முடிய போகின்ற காலத்தை ஒப்பிடுகின்ற போது முடிய போகின்ற காலத்தை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அருகாமையான காலத்திலே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் அழியும் முடியும் காலம் நெருக்குகின்ற போது அதற்கான பல அடையாளங்கள் வரும், பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகளுக்குள், அந்த ஃபித்னாக்களுக்குள் நீங்கள் சிக்கிவிடாமல் மிக புத்தி சாதுரியமாக, நிதானமாக, பக்குவமாக நடந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த உலக அழிவின் முதல் அடையாளம், இறுதி நாளுடைய அடையாளங்களில் ஒன்று நபி அவர்கள் இறுதி நபியாக அனுப்பப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு நபி வரமாட்டார். இறுதி வேதம் அல் குர்ஆன், இதற்கு பிறகு வேதங்கள் அருளப்பட மாட்டாது என்பதே உலக அழிவின் ஆரம்பம் தொடங்கிவிட்டது என்பதற்கான அடையாளங்களாகும். இதற்கு பின்னால் பல ஃபித்னாக்கள் இந்த பூமியிலே நிகழும். நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸ், பாதிரு பில் அமாலி ஃபித்னன் ககித்இல் லைலில் முظلم يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا. இருள் சூழ்ந்த ஒரு இரவிலே, கடும் இருளுக்குள் ஒருவன் எதை செய்வது, எதை பிடிப்பது, எதை விடுவது என்று தெரியாமல் அந்த இருளால் அவன் தட்டு தடுமாறி போவது போன்று உங்களை ஃபித்னாக்கள் வந்து சூழ்ந்து கொள்ளும். கடும் இரவுக்குள் போகும் பாதை தெரியாமல் ஒருவன் பவர்ஃபுல்லான கண்ணிருந்தும் அவனுக்கு வழிகாட்டும் வெளிச்சமில்லா அந்த வெளிச்ச இடத்தை இழந்து தவிக்கின்ற ஒரு காரிருக்குள் சிக்கி தவிப்பது போன்றான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அப்படியான ஒரு எது நேர்வழி, எங்கெல்லாம் போக வேண்டும், யார் சொல்றது சரி என்பதை திடீரென்று முடிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் காலையில் எழும்பும் போது மூமினாக எழும்புவான், மாலையில் காவிராகி போகின்ற அளவுக்கு அவனுடைய சூழ்நிலை மாறி போகும். சிலர் மாலையிலே மூமினாக இருப்பார்கள், காலையிலே காவிராகி போய் விடுவார்கள். இந்த உலகத்தின் இலாபங்களுக்காக, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தின் அற்ப விடயங்களுக்காக இந்த உலகத்தின் அற்ப லாபங்களுக்காக மார்க்கத்தை விற்பான், மார்க்கத்தை அடமானம் வைப்பான். மார்க்கத்தை அடகு வைத்துவிட்டு இந்த உலகத்தில் ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அதற்கு பின்னால் அல்லுண்டு அலைமோதி தெரிகின்ற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். இப்படி ஒரு நிலை வருகின்ற போது அல்லது வருவதற்கு முன்னால் நீங்க நல்ல விஷயங்களை செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். எப்போதும் நல்லதின் பக்கம் நில்லுங்கள். உங்களை காத்துக் கொள்ளக்கூடிய அறங்களை நல்லவர்களால் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நீண்ட ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சபையில் பல சஹாபாக்கள் இருக்கின்ற போது சஹாபாக்களை பார்த்து நபி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், ஐயுக்கும் சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல் ஃபித்ன, ஃபித்னாக்களை பற்றி நபி அவர்கள் சொன்னபோது உங்களில் செவியேற்றவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் இந்த ஃபித்னாக்களை பற்றி, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி முன்னறிவிப்பு செய்த போது அங்கே இருந்தவர்கள், அதை செவிமடுத்தவர்கள் உங்களில் யாரும் இருக்கிறதா என்று நபி அவர்கள் கேட்கின்ற போது அங்க இருந்தார்கள் சிலர் நாங்கள் கேட்டோம் என்று சொன்னார்கள். அவங்க சொன்ன ஃபித்னா என்னென்றால், ஒருவன் அதாவது மனிதர்களுக்குள் நடக்கக்கூடிய சாதாரண ஃபித்னாக்களை பற்றி சொல்கிறார்கள். அதாவது குடும்பத்தோட அயலவர்களோட ஏற்படக்கூடிய அந்த ஃபித்னாக்கள், அந்த குழப்பங்களை பற்றி சொல்கின்ற போது அது அல்ல.
நபி அவர்கள் சொன்னார்களே, ஓர் அலைக்கு பின்னால் மறு அலை விடாமல் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக அலைகள் வருவது போன்று சமுதாயத்துக்குள் தோன்றுமே அந்த ஃபித்னா. மனிதன் எதிர்நீச்சல் ஓட முடியாத அளவுக்கு கடும் அலை தோன்றும். அந்த கடும் அலைக்கு நின்று பிடிக்க முடியாமல் தடுமாறுகின்ற அந்த அலை போன்று மனித சமுதாயத்துக்கு தோன்றுகின்ற அந்த ஃபித்னாவை பற்றி நான் கேட்கிறேன் என்று சொன்ன போது ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அதை பத்தி தெரிஞ்சால் நான் இருக்கிறேன் என்று சொன்ன போது, நீ அதற்கு பொருத்தமானவர் தான், சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஃபித்னாவை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டபோது ஹுதைஃபா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள் என்று ஹுதைஃபா சொல்லுகிறார்கள், துரல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. பாய் இழைக்கும் போது ஒவ்வொரு பண்ணாக வைத்து எப்படி அடுக்கடுக்காக அவைகள் நிகழுமோ அதுபோன்று மனித உள்ளங்களுக்கு ஃபித்னா தோன்றிக் கொண்டே இருக்கும் என்று நபி அவர்கள் ஃபித்னாவை பற்றி சொன்னார்கள். இப்படி ஒரு நீண்ட ஹதீஸ். சமுதாயம் சத்தியத்திலே நிலைப்பதற்கான சத்திய சோதனைகள் காலம் போக போக கூடிக்கொண்டு வரும் என்கின்ற செய்தியை முன்னறிவிப்பு செய்யக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த ஹதீஸ்களின் பல வடிவங்கள் இருக்கிறது. சில விடயங்கள், சிலர் பாவங்களை செய்து செய்து அவருடைய உள்ளங்கள் அப்படியே கருத்த உள்ளங்களாக மாறி அவங்க பாவங்கள் செய்தே பழகி பாவ கடலிலே மூழ்கி அதிலிருந்து வெளியேற முடியாமல் போகின்ற அளவுக்கு அவருடைய சூழ்நிலைகள் மாறிவிடும். இப்படி பாவங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மனிதன் நின்று பிடிக்க நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் என்கின்ற விடயத்தை சொல்லக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஃபித்னாக்களை பற்றி நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஃபித்னாக்கள், பல ஃபித்னாக்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் பட்டியல் போட முடியாது. பட்டியல் போட முடியாத அளவுக்கு நிறைய நெடிய ஃபித்னாக்கள் இருக்கின்றன. இந்த ஃபித்னாக்களில் இருந்து முஸ்லிம்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித்தந்த அந்த வழிமுறைகளுக்குள் நாம் பயணிக்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். சில ஃபித்னாக்களை நபி அவர்கள் அடையாளப்படுத்தியே இருக்கிறார்கள். அதில் ஒன்று ரெண்டை மட்டும் நான் இந்த ஹுத்பாவிலே சமுதாயத்தில் பல்கி பெருகி காணப்படுகின்ற சில ஃபித்னாக்களை மட்டும் நாம் சொல்லலாம். அதில் ஒன்று, மனிதர்களுக்குள் ஏற்படுகின்ற ஃபித்னாக்களே ஷிர்க் ஒரு ஃபித்னா. ஃபித்னாக்களில் பாரிய ஃபித்னா ஷிர்க் ஆகும். இந்த ஷிர்க் இந்த பூமியை ஆள வேண்டும் என்று துடிக்கும். இந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் ஷிர்க்கிலேயே தான் வாழ வேண்டும் என்று ஷிர்க்கோடு இருப்பவர்கள் நினைப்பார்கள். அந்த ஷிர்க்கை தலைமையில் கொண்டு அதனை சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்துவதற்காக, முஸ்லிம்களை அதன்பால் ஈடுபடுத்துவதற்காக இந்த உலகத்தில் இல்லாத சதிகள் எல்லாம் நடக்கும். இது ஒரு பெரிய ஃபித்னா என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டு வழியிலே நடக்கும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, முஸ்லிம்களை இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்தே வெளியேற்றுதல். ஷிர்குன் ஸரீஹ் என்று சொல்வார்கள். திட்ட தெளிவாக அவர்களை குஃப்ருக்கு மாற்றுகின்ற ஷிர்க். இந்த ஷிர்க் சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதை பற்றி அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லிக் கொண்டே வருகிறது. இந்த ஷிர்க்குக்குள் மாட்டி விடாமல் இருப்பதற்கான முயற்சிகளை நாம் எடுப்பது எமது கடமையாகும். முஸ்லிம் சமுதாயம் இந்த ஷிர்க்குக்குள் மாட்டிவிடக் கூடாது. அந்த ஷிர்க்குக்குள் மாட்டுவது என்பது முஸ்லிம்கள் மீண்டு வர முடியாத அளவுக்கு அவர்களை ஆக்கிவிடும். இரண்டு விதமாக செய்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு வாழ தகுதியற்ற மார்க்கமாக அடையாளம் காட்டுவது.
இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்துக்கு அமைதிக்கு எதிரான மார்க்கம் என்று அடையாளம் காட்டுவது. இஸ்லாம் மார்க்கம் இந்த நவீன காலத்தின் சிந்தனை போக்குக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு பிற்போக்குத்தனமான மார்க்கம் என்று அடையாளம் காட்டுவது. இந்த செயல் திட்டத்தின் ஊடாக முஸ்லிம்களை இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றுகின்ற வேலைகள் நடப்பதை நாம் காணலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஃபித்னாவில் இருந்து முஸ்லிம்களை பாதுகாப்பது நமது கடமையாகும். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுடைய மொசாட்டினால் இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து கொடுப்பதற்கென்றே இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் நடத்தப்படுகின்றன. இஸ்லாத்தை பற்றி பிழையான புரிதல்களை, பிழையான கற்பிதல்களை விளங்கப்படுத்துவதற்காகவும் கொடுப்பதற்கான நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த செயல் திட்டங்கள் என்பது முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு வடிவமாகும். எனவே இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் தெளிவாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறப் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று இஸ்லாம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறது. அந்த முன்னறிவிப்பு உண்மைப்படுகின்ற வகையான உலக வலைப்பின்னர்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய இளைய தலைமுறையினர்கள் என்பவர்கள் இஸ்லாம் தெரியாத, இஸ்லாத்தை பற்றி ஆழமாக கற்காத, இஸ்லாமிய நுனிப்புள் மேய்ந்த ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் உருவானது இன்னும் நாள் போக போக இஸ்லாமிய அறிவும் விழுமியமலும் குறைந்த, அப்படி அறிவிருந்தாலும் குழப்பங்கள் நிறைந்த ஒரு அறிவை கொடுக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே முஸ்லிம்களை திட்டமிட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற சதிகள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன. மேற்கு நாடுகளிலே உள்ள பல்கலைக்கழகங்களில் கம்பரேட்டிவ் ரிலிஜன் என்று முகாரணத்துல் அதியான், மதங்கள் ஒப்புடாய்வு என்ற அடிப்படையில் மதங்கள் பற்றி ஒரு ஒப்பீட்டு பாடம் நடத்தப்படுகின்றன. அந்த பாடங்கள் நடத்துகின்ற பெரும்பெரும் புரொஃபசர்களாக யூதர்களும் நசாராக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் விளங்கப்படுத்துகின்ற கோணம் என்பது இஸ்லாம், இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தின கோணத்தில் இருந்து விலகியதாகவே நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. ஓரியண்டலிஸ்ட் என்று பேசப்படுகின்ற அல் முஸ்தஷ்ரிகூன், அல் இஸ்திஷ்ராக் என்று சொல்கின்ற கீழத்தேயவாதம், கீழத்தேய நாடுகளிலே உள்ள இஸ்லாமை போன்ற மதங்களை ஆய்வு செய்து அதிலே குறை கண்டு அந்த குறைகளை பெரிய அவர்கள் நினைக்கின்ற பாசையிலே திரிவுபடுத்தலை உட்படுத்தி இஸ்லாம் என்பது ஒரு குறைவான மார்க்கம், அது நவீன காலத்திற்கு பொருத்தமற்ற மார்க்கம் என்று புலம்புகின்ற பொய்யான புனைந்துரைகளை வழங்குகின்ற வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு அடிப்படைவாத மார்க்கம், இஸ்லாம் என்பது ஒரு பயங்கரவாத மார்க்கம் என்று இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத, இஸ்லாம் என்பது சாந்தியையும் சமாதானத்தையும் போதிக்கின்ற, இஸ்லாம் என்பது அனைவரையும் சேர்ந்து நடக்க வேண்டும், சேர்த்து நடக்க வேண்டும் என்று சலாத்தை பரப்புகின்ற, அந்த இஸ்லாமிய சாந்தி சமாதானம் என்கின்ற கோட்பாட்டை பொய்ப்பிக்கக்கூடிய பொய்களை மீண்டும் மீண்டும் சொல்லி இஸ்லாத்துக்குள் இருப்பது என்பது நமக்கு ஒரு உளைச்சலை தருகிறது, மன உளைச்சலுக்குரிய மார்க்கம். எனவே இஸ்லாம் என்கின்ற பெயரில் நாம் முஸ்லிமாக அடையாளம் காட்டுவது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆரோக்கியம் அல்ல என்கின்ற ஒரு மன உளைச்சலை கொடுப்பதன் மூலமாக முஸ்லிம்களை இஸ்லாத்திலிருந்து விடுபட்டு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒரு பெரும் பணி உலகளாவிய ரீதியில் நடந்து கொண்டு வருகிறது. இது இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கின்ற ஒரு மாபெரும் ஃபித்னாவாகும். இந்த உலகத்தை இஸ்லாம் ஆளும், இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த இஸ்லாம் சமாதானத்தை கொண்டு வரும் என்பது நடுநிலையான ஆய்வு கொண்ட இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமாக இருக்கிறது. ஆனால் அதை முறியடிக்க வேண்டும் என்கின்ற சதியின் மூலமாக இஸ்லாத்தை பொய்ப்பிக்கின்ற நடவடிக்கைகள் இருக்கின்றன. அதற்கு பின்னால் தான் இந்த அடிப்படைவாதம் என்கின்ற பூச்சாண்டி, இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கின்ற கோஷங்கள், வஹாபிசம் என்கின்ற பரப்புரைகள், அடிப்படைவாதம் என்கின்ற பரப்புரைகள் இவையெல்லாம் செய்யப்பட்டு முஸ்லிம் சமுதாயத்தையே இஸ்லாத்துக்குள் இருப்பது என்பது ஆரோக்கியமானது அல்ல என்கின்ற ஒரு பயங்காட்டல், இஸ்லாத்துக்குள் வாழ்வது என்பது ஒரு நிம்மதிக்கான வழி இல்லை என்கின்ற ஒரு உணர்வூட்டல்
உருவாக்கப்பட்டு ஒன்றில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போகின்ற அல்லது இஸ்லாத்தில் ஒரு மாடர்ன் முஸ்லிமாக மாறுகின்ற. ஒரு மாடர்ன் முஸ்லிம் என்றால் முஸ்லிம் சாயலில் வாழ்கின்ற, இஸ்லாமியரின் பேரில் வாழ்கின்ற, இஸ்லாம் அல்லாத வாழ்க்கை வாழ்கின்ற, எம்மதமும் சம்மதம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை நோக்கி முஸ்லிம்களை நகர்த்துகின்ற ஒரு பெரும் சதி இந்த உலகத்திலே ஒரு ஃபித்னா நடந்து கொண்டிருக்கிறது. இதை விட்டும் நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவது, இந்த சமுதாயத்துக்குள் இருக்கின்ற ஃபித்னா சமுதாயங்கள் ஒற்றுமைப்படாமல் இருக்கின்ற ஃபித்னாவாகும். முஸ்லிம்கள் ஒற்றுமைப்படுவதற்கான வழி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த இஸ்லாம் தோன்றிய போது அங்கிருந்த சமூகங்களெல்லாம் பிரிந்து சிதறி சின்னாபின்னமாகி வாழ்ந்தார்கள். ஒரு ஒட்டகை தன் நீர்க்குட்டையில் தண்ணீர் குடித்தது என்பதற்காக பல நூறு ஆண்டுகள் போராடி பல தலைகளை கொன்று குவித்தவ ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் வாழ்ந்தது. சண்டை, கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள், தன் குழந்தையே ஆண் பிள்ளை பிறக்கவில்லை என்பதற்காக, பெண் பிள்ளை பிறந்தது என்பதற்காக, பெண் பிள்ளை ஒரு அவமான சின்னம் என்பதற்காக தன் கையாலேயே கொன்று குவித்து பிரித்தெடுத்த ஒரு வரலாறு இருந்த சூழ்நிலையில் தான் மனிதர்களை மதிக்காத, காலிலே மிதிக்கின்ற, அவர்கள் உயிர்களை கொல்லுகின்ற, கொள்வதை ஒரு கௌரவமாக பார்க்கின்ற ஒரு காலத்தில் தான் மனிதர்களுக்கு மனிதத்துவத்தை விளங்கப்படுத்தி, மனிதர்கள் யாராக இருந்தாலும் உடைய உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதையும் விளங்கப்படுத்தி, ஒரு உயிரை கொல்பவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொல்வதற்கு சமன் என்று சொல்லி, ஒரு உயிரை அநியாயமாக கொல்வது என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொல்வதற்கு சமன், ஒரு உயிரை வாழ வைப்பது என்பது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைப்பதற்கு சமன். எனவே உயிர் பலி, அந்த உயிர் என்பது மனிதன் அல்லாத ஏனைய ஜீவராசிகளுடைய உயிராக இருந்தாலும் அது அநியாயமாக ஒட்டப்படக்கூடாது, ஒரு மரமாக இருந்தாலும் நியாயமான காரணங்கள் இல்லாமல் வெட்டப்படக்கூடாது என்று சமூகத்தையும் சூழலையும் காக்கின்ற ஒரு கொள்கையை இஸ்லாம் சொல்லி அத்தனை பேரையும் ஒரு கொடியின் கீழ் ஒன்றுபடுத்துகின்ற வேலையை இஸ்லாம் செய்தது. இதுதான் இஸ்லாம் அன்று ஒரு பெரும் சக்தியாக பார்த்த மார்க்கம். வாதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய ஹபிலை, அல் குர்ஆனை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று இஸ்லாம் ஓங்கி ஒலித்தது. முஸ்லிம் சமுதாயம் இந்த குர்ஆனை அது இறங்கிய காலத்தில் என்ன அர்த்தத்தில் போதித்ததோ, அது என்ன அடிப்படை அந்த சமுதாயத்துக்கு நடைமுறைப்படுத்தியதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அடிப்படையில் அந்த சமுதாயத்துக்கு அந்த அல் குர்ஆனை தன்னுடைய சுன்னா, தன்னுடைய வாழ்வியல் வழிமுறையின் மூலம் விளங்கப்படுத்தி காட்டினார்களோ, அந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் விளங்கி நடைமுறைப்படுத்த தொடங்கினால் அந்த சமுதாயம் ஒற்றுமைப்படும். ஒற்றுமைப்பட்டால் முஹம்மது நபி என்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதராக தொடங்கி சுமார் ஒரு நூற்றாண்டு காலத்துக்குள் உலகாலும் ஒரு கொள்கையாக இந்த இஸ்லாத்தை மாற்றுகின்ற ஆற்றலை இஸ்லாம் கொடுத்தது. அப்பாசியருடைய ஆட்சி காலத்தில் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா என்ற முக்கட்டங்களை இணைத்து ஒரு மாபெரும் ஆட்சியை இஸ்லாம் நிறுவியது. உலகத்தில் இதுவரை தோன்றிய மாபெரும் ஆட்சிகளில் 6வது இடத்திலே அப்பாசி ஆட்சி இருக்கிறது. அன்று உலகத்தில் தோன்றியிருந்த பெரும் ஆட்சிகளில் ஒரு மாபெரும் வல்லரசாக அதற்கு ஈடான ஒரு ஆட்சி அப்பாசி ஆட்சி காலத்தில் இருந்த அந்த ஆட்சியை தவிர ஒரு ஆட்சி இருக்கவில்லை. இது முஸ்லிம்களுடைய குர்ஆனின் அடிப்படையில் ஒன்றிணைந்ததின் அடிப்படையில் ஏற்பட்ட விளைவாகும். இந்த ஒற்றுமையை குலைக்கின்ற சதிகள் நடக்கின்றன. இனவாதத்தின் பேரால், மொழிவாதத்தின் பேரால், நிறவாதத்தின் பேரால் இந்த திட்டமிட்ட இந்த வாதங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்ற கீழத்தேய நாடுகளையும் அல்லது ஏனைய நாடுகளையும் அடிமைப்படுத்துவதற்காகவும் அவர்கள் ஒன்றுபட்டு விடாமல் சிதைத்து விடுவதற்காகவும் எங்களை ஆள வந்தவர்கள் செருகிவிட்டு போன சதி வலைகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளேயே அடிபட்டுக் கொள்கின்ற, முட்டி மோதிக் கொள்கின்ற அரசியல், பொருளாதாரம், ஏனைய சமூக வாழ்வுக்காக பிரிந்து போகின்ற இந்த சதி, இந்த ஃபித்னா,
எம் சமுதாயத்தின் இருப்பை ஆட்டங்காட்டுகின்ற ஃபித்னா என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடாது. குப்பை அள்ளுவதற்காக ஆளுக்கால் முட்டி மோதுகின்ற அளவுக்கு, அல்லது இந்த சமுதாயத்துடைய ஒரு சிறிய அபிவிருத்திக்காக ஆளுக்கால் ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு வம்பு வசைவாடி மோதிக்கொள்கின்ற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். குர்ஆனின் அடிப்படையில் சகோதரத்தை கட்டியெழுப்புகின்ற, குர்ஆனின் அடிப்படையில் பள்ளிவாசல்களை நிர்வகிக்கின்ற, குர்ஆனின் அடிப்படையில் ஊர்களை ஒழுங்குபடுத்துகின்ற, அது எல்லா மதத்தவர்களுக்குமான நிம்மதியை கொடுக்கின்ற ஒரு வாழ்வியல் வழிமுறையை வைத்துக் கொண்டு ஒரு முஸ்லிம்கள் பிரிகிறார்கள் என்றால் இது எம் மீது திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு சதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த சமுதாயத்துக்கு இருக்கின்ற பாரிய ஃபித்னாக்களில் இந்த 2 ஃபித்னாக்களில் சர்வ சாதாரணமாக முஸ்லிம் உலகம் இழுத்துவிடப்பட்டிருக்கிறது, அதற்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்பதை நாம் மறவாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கான சூழ்நிலை இருக்கிறோம். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் முஸ்லிம்களை ஃபித்னாக்குரியவர்களாக காட்டுகின்ற போது முஸ்லிம் பெண்களை பற்றிய இந்த உலகம் பேசும். குறிப்பாக முஸ்லிம் உலகம் அல்ல, வெளியில இருக்கின்ற உலகங்கள் பேசுவார்கள். இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மார்க்கம், இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்ற மார்க்கம் என்று சொல்லி இஸ்லாத்தை பற்றி பேசுகின்றவர்கள் பெண்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக பேசுவார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்னறிவிப்பு செய்தார்கள். ஃபித்னாக்கள் என்று வருகின்ற போது ஃபித்னத்துல் நிசாக்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக அந்த சமுதாயத்தின் சோதனையாக பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் இஸ்லாமிய வரம்புகளை மீறுகின்ற போதும், இஸ்லாமிய வரம்புகளில் இருந்தவர்கள் வெளியேறுகின்ற போதும் அது முஸ்லிம் உம்மத்துக்கு சோதனையாக மாறும். ஆனால் முஸ்லிம்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அதனை ஒரு பிரச்சாரமாக்கி இஸ்லாமிய சம உரிமை கோட்பாடுகளை முன்வைத்து முஸ்லிம்களை சிதைக்குகின்ற ஃபித்னாக்களும் இந்த சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்கின்ற இயற்கைக்கு எதிரான கோட்பாடுகள் சமத்துவ கோட்பாடுகளாக முன்வைத்து எந்த மதமும் அங்கீகரிக்காத கொள்கைகளை எல்லாம் சமூகத்தின் உரிமைகளாக பேசப்பட்டு மனிதத்தன்மைகளை விலங்கினத்தின் தன்மைகளுக்கேற்ப புரட்டுகின்ற கொள்கைகள் சர்வசாதாரணமாக பேசுகின்ற சூழலை நோக்கி உலகம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பாரிய ஃபித்னாக்குள்ளே நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே இவைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. அதே போன்றுதான் குர்ஆன் சுன்னாவை அது சொல்லுகின்ற அடிப்படையில் வாழ விடாமல் ஆக்குகின்ற ஒரு ஃபித்னா இது நமக்கு விளங்குதில்லை. மரபு முஸ்லிம்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். அடிப்படைவாதம் பேசுகிறவர்கள், குர்ஆன் சுன்னா என்று பேசுகின்றவர்கள் அடிப்படைவாதிகள், குழப்பவாதிகள், தீவிரவாதிகள் என்கின்ற கருத்து பரப்பப்படுகிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கடமையாகும். எந்த ஒரு மதத்தவரும் அந்த மதத்தினுடைய வேத நூல்களை பின்பற்றுவதால் அந்த மதத்தினுடைய கடமையாகும். பௌத்தன் அவருடைய மதத்தினுடைய அடிப்படை நூல்களை பின்பற்ற வேண்டும். ஒரு இந்து அவருடைய மதத்தினுடைய வேத நூல்களை பின்பற்ற வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் அவருடைய மதத்தினுடைய வேத நூல்களை பின்பற்ற வேண்டும். இந்த வேத நூல்களை விட்டு வெளியே வாழ்கின்ற போது அவருடைய மத வரம்புகளை விட்டு மீறியவராக அவர் மாறுவார். ஒரு முஸ்லிம் அவர்களுடைய மத நூலான வேத நூலான அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும். வாழையடி வாழையாக மனிதர்கள் வாழ்ந்து வரும் வழிமுறை அல்ல மார்க்கம். அது எந்த மதத்துக்கும் பொருந்தாது. மனிதர்கள் செய்வதெல்லாம் மார்க்கமாகாது. அந்த சமுதாயத்தின் வேத நூல் எதை சொல்கிறதோ அதுதான் மார்க்கமாகும். முஸ்லிம்கள் இஸ்லாம் மார்க்கத்தின் வேத நூலாகிய அல் குர்ஆனை பின்பற்ற கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையை பின்பற்ற கூடாது என்கின்ற வாத பிரதிவாதங்கள் வைக்கப்படுகின்றன. அப்படி பேசுகின்றவர்களுக்கு வஹாபிகள் என்கின்ற ஒரு பயங்கரவாத சீல் குத்தப்படுகின்றன. அப்படி பேசுகின்றவர்களை பயங்கரவாதிகள், அடிப்படைவாதிகள் என்று சீல் குத்தப்படுகின்றன. அது அறியாத முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்களும் அந்த பிரச்சாரங்களை தூக்கிச் செல்கின்ற வேலைகளை செய்கின்றனர். இது இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற சதி என்பதை விளங்காமல் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக வாழ வேண்டும். முஸ்லிம் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் அவன் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றியாக வேண்டும். மூலாதையர்களும் அவர்கள் இவர்கள் சொன்னதையும் கண்மூடி பின்பற்றுகின்றவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ் قالوا بل نتبع ما الفينا عليه آباءنا நாம் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் எங்களுடைய மூலாதையர்களை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள் بل نتبع ما الفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون அவருடைய மூதாதையர்கள் அல்லாஹ் நேர்வழி நாடாத நல்லறிவு பெறாத நிலையில் அவர்கள் சில தவறுகளை செய்திருந்தாலும் நீங்களும் அதை அப்படியே செய்ய போகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே வாழையடி வாழையாக என்ற அர்த்தத்தில் நான் கண்ணால் கண்டதையும் கேட்டதை எல்லாம் செய்வதல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்வது. அப்படி வாழ்ந்தால் நாம் ஒரு சமூகமாக நல்ல ஒற்றுமையான சமூகமாக மாறுவோம். அப்படி மாறக்கூடாது என்று இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. அதன் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த உலக அமைதி வந்துவிடக் கூடாது என்று ஆயுத வியாபாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த உலகம் எப்போதும் ஃபித்னாவோடும் இந்த உலகம் எப்போதும் குழப்பத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகத்தை ஆள நினைக்கின்றவர்கள், ஆட்டி படைக்க நினைக்கின்றவர்கள் நினைக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக உலகத்திலே எல்லா மதத்தில் உள்ளவர்களும் இதை புரிந்து கொள்கிறார்கள். நாம் யாரால் மேய்க்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு தன் மத விழுமியங்களுக்குள் மீளவும் வாழவும் யோசிக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் எம் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழவும் எம் மார்க்கத்தின் விழுமியங்களை பேணவும் மார்க்கத்தை படிக்கவும் உட்பட வேண்டும். எங்களுக்கு எதிராக வீசப்படுகின்ற வலைகளுக்குள் சிக்கி சீரழிந்து விடக் கூடாது என்பதில் நாம் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வது எமது கடமையாகும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதை புரியவில்லை என்றால் நாம் எம் மார்க்கத்தின் அடையாளங்களையும் எம் மார்க்கத்தின் விழுமியங்களையும் இழந்துவிட்டு வெறும் சடங்கும் சம்பிரதாயங்களும் அடையாளங்களுக்குள் மட்டும்தான் முஸ்லிமாக இருப்போம். அல்லாஹ் சொல்கிறானே, லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மௌத்தாகின்ற போது முஸ்லிம்களாக அன்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத நிலையில் மௌத்தாகி விடாதீர்கள் என்று சொல்கிறானே, அந்த எச்சரிக்கைக்குட்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முஸ்லிம்களாக எங்களை ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அல்லாஹ்வை பயந்து தக்வா உடையவர்களாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். இந்த உலகம் தக்வா உடையவர்களாக நாம் வாழக்கூடாது என்பதற்காக எமக்கு எதிராக பல சதிகளையும் பல ஃபித்னாக்களையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. எம் ஈமானை திசை திருப்புகின்ற, எங்களை ஷிருக்குக்குள்ளும் பித்அத்துக்குள்ளும் வாழ வைத்து உண்மையான குர்ஆனுக்குள்ளும் சுன்னாவுக்குள்ளும் வாழ வைக்காத சதிகள் திட்டங்கள் வெளியிலிருந்து தீட்டப்பட்டு முன்னெடுக்கப்படுகின்றன. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களையும் நம்முடைய எதிர்கால தலைமுறையையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து சொர்க்க சோலைகளுக்குள் கொண்டு சேர்க்கும் ஆசை நமக்கு இருந்தால் இஸ்லாமிய விழுமியங்களோடு நாம் வாழ்வதோடு எம்முடைய எதிர்கால தலைமுறைகளையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்த்தெடுக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு ஆபத்தான ஒரு மாபெரும் ஃபித்னாவுக்குரிய எதிர்காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. வளர்ந்து வரும் இளைஞர்கள் இஸ்லாமிய நிழலில் இருந்து மிக தூரமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் மதரசா முறை சமுதாயத்துக்குள் சாகடிக்கப்பட்டு விட்டது. குர்ஆன் ஓதத் தெரியாத ஒரு பெரும் தலைமுறை உருவாகிவிட்டது. இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் தன் முழுக்கை கூட ஒழுங்காக நிறுக்க தெரியாத, நிறைவேற்ற தெரியாத ஒரு பெரும் இளம் தலைமுறைகள் உருவாகிவிட்டார்கள். மார்க்கத்தின் அடிப்படை கடமைகள் நிறைவேற்ற முடியாத அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அல் மால் வல் பனூன், சொத்தும் உங்கள் பிள்ளை குட்டிகளும் உங்களுடைய ஃபித்னாக்கள் உங்களுக்கு சோதனைகள் என்று சொன்னானே, அப்படி ஒரு சோதனையான ஒரு எதிர்காலம், இஸ்லாத்தை பற்றி சிந்திக்காத, நீதி நேர்மையை பற்றி சிந்திக்காத,
பெரியவர் மரியாதையை பற்றி சிந்திக்காத, சமூக ஒழுங்குகளை பற்றி சிந்திக்காத, வீதி ஒழுங்குகளை பற்றி சிந்திக்காத, மரணத்தை பற்றி பயப்படாத ஒரு தருதலை கூட்டத்தை உருவாக்குவதற்கான சதியை செய்து அவருடைய கைகளிலே போனை கொடுத்து அவர்களுடைய சிந்தனைகளை சிறைபிடித்து ஒரு மாபெரும் சதிவலை எந்த ஒரு சமுதாயத்தின் இளைஞர்கள் சீரிய சிந்தனையோடு இருக்கிறார்களோ அங்கே வாழெடுத்து போராடும் அவசியம் கிடையாது என்று அல்லாமா இக்பால் சொல்லுவார். எனவே சீரிய சிந்தனை கொண்ட சமுதாயம், இளைஞர் சமுதாயம் ஒரு சமுதாயத்தில் இருக்குமாக இருந்தால் அவர்கள் சீர்பட்டு விடுவார்கள், சிறந்தோங்கி விடுவார்கள். எனவே சிந்திக்க தெரியாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். மார்க்க விழுமியங்களை உணராத, மார்க்க அடிப்படைகளை படிக்காத, அதன்படி நடக்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று போடப்பட்ட திட்டத்தின் விளைவாக இந்த உலகமே அப்படி இருந்து போய் கிடக்கிறது. எல்லா உலகத்திலும், எல்லா சமூகத்திலும், எல்லா சமயத்தினர்களும் அல்லாடி அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனை ஒரு ஃபித்னா. வாலிபர்கள் அந்த சமுதாயத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகும். போதைக்கும் பொண்ணுக்கும் போனுக்கும் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். போன் என்பது அவர்களை சிதைத்திருக்கிறது, அவர்கள் வாழ்விகளை அடிமைப்படுத்தி இருக்கிறது, அவர்களை சிந்திக்க முடியாத சிறைகளுக்குள் சிக்க வைத்திருக்கிறது. இதை உணராமல் நாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம். என் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தும் வழிகளை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறோம். பொருளாதார பிராணிகளாக ஆக்குவதற்காக சின்ன பிள்ளையில் இருந்தே பாடசாலை கல்வி, பணக்கல்வி என்று மார்க்க கல்வியில் இருந்தவர்களை தூரமாக்கிக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு போக போகத்தான் தெரியும். ஆசிரியருக்கு கட்டுப்படாத மாணவன், பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத மாணவன், சமூக தலைவர்களுக்கு கட்டுப்படாத சமுதாய இளைஞர்கள். இந்த ஃபித்னா இன்னும் போக போக கூடினால் யோசித்து பாருங்கள். நடு ரோட்டிலே அல்லது வீதியிலே நாம் நிதானமாக நாமன் சரியா கூட வாகனம் ஓட்டி போக முடியாத நிலை. ரோட்டிலே ஓரத்தில் கூட பெரியோர்கள் முதியவர்கள் நடந்து போக கூட முடியாத நிலை. வீடுகளுக்குள் நிம்மதியாக உறங்க முடியாத நிலை. முக மகிழ்ச்சியோடு தன் வீட்டு பிள்ளையும் வெளிவீட்டு பிள்ளையும் பார்த்து சிரிக்க கூட முடியாத தலைமுடியும் கோலமும் கொண்ட ஒரு பெருங்கூட்டம் உருவாகி இருக்கிறார்கள். இந்த ஃபித்னாவுகளுக்கு பின்னால், இந்த இளைஞர்களுடைய இந்த மாற்றத்துக்கு பின்னால் உள்ள சதியை ஏன் நாம் இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறோம்? எனவே விதையும் அந்த விதை முளைக்கும் போதே அதற்கு சரியான அஸ்திவாரத்தை போடுங்கள். எதிர்கால ஃபித்னாவில் இருந்து எம் இளம் தலைமுறையை காப்பதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.